உங்களுக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, honor, power and praise be to God Almighty. இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். I greet and welcome the congregation who have gathered here for this blessed morning service in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நேரம் குறைவாய் இருக்கிறபடியினால் துரிதமாய் பிரசங்கித்து முடிக்க வாஞ்சையாய் இருக்கிறேன். My beloved children of God, since we are short in time, I would like to close the sermon in few minutes. நம்முடைய 40 நாள் உபவாச ஜெபம் தொடங்கினதிலிருந்து எஸ்ராவின் தீர்க்கதரிசனம், எஸ்ராவின் சரித்திர புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். From the day we begin our 40 days fasting, we have been continuously meditating about Ezra's book. இந்த எஸ்ராவின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் ஒரு பகுதியை தான் நாம் போன வாரத்திலே முடித்தோம். My beloved people, from this book of Ezra, chapter 9, verses 8, we have completed just one part of the verse. Let's continue to listen more. இரண்டாவது பகுதியையும் நாம் முடித்திருக்கிறோம். We have completed the second part as well. இன்றைக்கு மூன்றாவது பகுதியை நாம் முடிக்க போகிறோம். Today we are going to look up for the third part. அதனுடைய தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் குழுவிலே, பேஸ்புக்கில் தினந்தோறும் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடக்கிற பிரேயர்ல இதனுடைய தொடர்ச்சி வரும். கலந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கலந்து கொள்ளாதவர்கள் அபாக்கியவான்கள். The continuity of this particular sermon, this part 3, will continue in the every early morning prayer 5 to 6, which we do through WhatsApp as well as in Facebook. People, those who join in this prayer are really blessed. If you are not, you are unblessed. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரன் ஆலோசனையை அல்லத்தட்டாமல் ஏற்றுக்கொண்டால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஆண்டவர் அருளுவார் என்பது என் நம்பிக்கை. When you do not lead the word of the pastor, lead the word of God through pastor, you would definitely receive all the promising blessings that God has given to David earlier. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். Let's read a part from the scripture. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். Let's turn to the book of Ezra, chapter 9, verses 8. இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape and to give us security in his holy place, that our God may enlighten our eyes and give us a little reviving in our bondage. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. It's very important for us to listen very carefully. நாம் பிரசங்கத்திலே சொல்லுகிற காரியங்கள் யாரையும் சுட்டி காண்பித்தோ யாரையும் குற்றப்படுத்தியோ ஒரு நாளும் பிரசங்கிப்பது இல்லை. The examples that's used during the sermon is not to hurt or pinpoint anyone. அப்படியே நான் யாரையாகிலும் ஒரு சாட்சியாக வைத்து சொன்னால், உங்கள் பெயர் சொல்லி சொன்னால் நீங்கள் வருத்தப்படலாம். உங்கள் பெயர் சொல்லாமல் நான் சொல்லும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் காயினுக்கு வந்தது, ஆபேலை கொன்றான். உங்க எரிச்சல் யாரையும் கொல்லக்கூடாது. My beloved people, despite I speak a word about anyone with your names, do not feel bad for it or do not get hurt, because the irritation that you get would destroy the family, destroy the relationship as Cain did. அதுக்கு வேதத்திலே நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. There are a lot of references in the scripture for it. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை உங்களுக்காக நான் எப்படி படிக்கிறேன் என்பதை கவனியுங்கள். Therefore this morning, in this morning service, just listen, how do I read it for you. இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord to leave us a remnant to escape. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us a security in his holy place. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God that our eyes may be enlightened. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us a little reviving in our bondage. இதை 4 பகுதிகளாக நான் பிரித்து படித்திருக்கிறேன். I have segregated this into 4 different parts and I have read it for you. ஏற்கனவே முதல் பகுதியை போன வாரத்துக்கு முந்தின வாரம் முடித்தேன். நேற்றைய வாரத்திலே ஒரு பகுதியை முடித்தேன். இன்றைக்கு 3வது பகுதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். The first week we saw about the first part of this particular passage, and last week we saw about the second part of this particular passage, and today we are going to look up to the third point that God is yet to reveal. இந்த செய்திகள் Facebookல ஒரு மாதம் வரைக்கும் தான் இருக்கும். பிறகு தானாக டெலீட் ஆகிவிடும். இந்த செய்திகள் நீங்கள் மறுபடியும் கேட்க வேண்டுமானால் யூடியூபில் டைட்டஸ் மோகன் என்று போட்டால் வரும். எனக்கு யூடியூப் பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் ஏதோ பண்ணுறேன், அதில் போய் சேவ் ஆகிடுது. ஒருத்தர் தான் பார்த்து சொன்னார், இந்த மெசேஜ் எல்லாம் வந்து சேவ் ஆகுது மாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னார். My beloved people, if you wanted to listen to the sermon again, within 30 days you can watch it in Facebook, after which it will not be available. Later, if you want to watch it, you can watch it through YouTube channel. When you search for Titus I. Mohan, you can look for it. இது ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, தியானிக்கும் போதும் சரி, ஒரு ஜபத்தை செய்யாம நான் வேதத்தை தொட மாட்டேன். Every time I read the scripture or sit to meditate the scripture, without saying one particular prayer, I wouldn't do it. ஆகாரின் கண்களை திறந்தவரே, பிலேயாமின் கண்களை திறந்தவரே, கேயாசியின் கண்களை திறந்தவரே, பர்த்திமேயு குருடனுடைய கண்களை திறந்தவரே, எம்மாவூர் சீஷருடைய கண்களை திறந்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்துதான் நாம் வேதத்தை வாசிப்போம். I always say a prayer saying that the Lord who opened the eyes of Hagar, the Lord who opened the eyes of Balaam, the Lord who opened the eyes of Caius, the Lord who opened the eyes of Bartholomew, the Lord who opened the eyes of Emmaus, the people who were walking through Emmaus, I would request you to open my eyes to understand and meditate the scripture. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே நீங்கள் இப்படியாக ஒரு வசனத்தை பார்க்க முடியும். If we could turn our scripture to Psalms 119, we could see a beautiful verse. 18வது வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். The 18th verse says, open my eyes that I may behold wondrous things out of your law. ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி பைபிள் படிக்க கூடாது. You shouldn't read the scripture like reading a novel. சிலர் சொல்லுவாங்க, நான் உடனே பைபிளை எடுத்தேன், திறந்தேன், அதிலே வசனத்தை கொடுத்தார், அதை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன். அது ஒரு முட்டாள்தனமான வேதவாசி. My beloved people, many would say that I just opened the scripture and I found a verse and I considered it for myself like God is giving it to me. But I would tell you that is a foolishness of reading the scripture. இந்த வேதத்தை முதலாவது படிக்க விரும்புகிறவர்கள் புதிய ஏற்பாட்டை முதலாவது படிக்க வேண்டும். People those who love to begin reading the scripture, wanted to read the scripture, the full scripture, I would like to insist you to read the New Testament first. இரண்டாவது, காலையில முழங்கால நின்று சங்கீதங்களை படிக்க வேண்டும். பிறகு டெய்லி ஒரு நீதிமொழிகளை படிக்கணும். Every morning I request you all to read a book from Psalms as well as a book from Proverbs. நீங்க தினந்தோறும் எப்படி வேதத்தை படிக்கணும். எடுத்தவொன்னே பழைய ஏற்பாட்டை படிச்சிட்டீங்கன்னா லோத்தோடு அவனுடைய பிள்ளைகள்
உறவு கொண்டார்கள் அப்படின்ற சம்பவத்தை நீங்க படிக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். If you start reading from the Old Testament, you might have to come across a situation, a story where Lot had relationship with her sons. Then you would have to take it in a different way. You might misunderstand it. So I wouldn't suggest you to read this way. இந்த பரிசுத்த வேதாகமம் என்ற பெயர் வந்ததற்கு காரணமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவதனாலேதான் இதற்கு பெயரே பரிசுத்த வேதாகமம். This book is named as a Holy Bible because this tells what is in it and doesn't reveal nothing that has not happened. வேதாகமம் என்று சொன்னாலே பைபிள் தான் வேதாகமம், மற்றதெல்லாம் மனுஷர்களால் எழுதப்பட்ட ஆகமம். இது பரிசுத்த ஆவியானவர் பேசி எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம். If you say it's a spiritual book, any spiritual book for that matter, but nothing is spiritual unless and until you see this is the only spiritual scripture, the Holy Bible, because this has been written by the Holy Spirit himself. இது கற்பனையினால் வந்தது அல்ல. This is not through imagination. ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டும். Therefore, I request you to listen carefully. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டை படிக்க சொன்னாங்க. 2 முறை முதல்ல புதிய ஏற்பாட்டை படிச்சேன். The holy people who actually guided me through salvation told me, instructed me to read the New Testament first. Therefore, I read it twice. டெய்லி 5 சங்கீதங்களை நேர்முழங்கால நின்னு படிப்பேன். ஒரு நீதிமொழிகள் படிப்பேன். Every day I read book of 5 books of Psalm, 5 books from Psalms in kneeling straight, and I would read 1 chapter from Proverbs. 5 சங்கீதங்களிலே என் மனதை தொட்ட ஒரு வசனத்தை வைத்து அதன் ஆழம், உயரம், நீளம், அகலம் இவைகளை உணர்ந்து கொள்வதற்கு என் உள்ளான மனுஷனை அதற்குள் ஈடுபடுத்தினேன். Whenever I read 5 Psalms, I would take one particular verse from it, and I would, whichever touches me most, I would take it and I would try to meditate on it to understand the depth and width and the heights of the verse, and I would surrender myself to it. நீதிமொழிகள்ல பொதுவாக எல்லாமே ஆலோசனைகளும் அறிவுரைகளும் புத்திமதிகள் நிறைந்ததா இருக்கும். எனக்கு எது ஆலோசனை புத்திமதி சொல்லுகிறதோ அதை உட்கார்ந்து யோசித்து சிந்தித்து அசை போட்டு கொண்டே இருப்பேன். அதற்கு என்னை அர்ப்பணித்து ஜெபிப்பேன். If you had to think about Proverbs is filled with counseling and advices. So whichever advice or whichever counseling is very important for me or required for my spiritual growth, I would try to meditate it again and again, and I would surrender myself, commit myself to do that way. நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு போர் அடிச்சதுன்னு சொன்னா நீங்க முழங்கால நின்று 136ஆம் சங்கீதத்தை சத்தமா நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு அபிஷேகம் இறங்கும், சோர்வு போகும், நீ நல்ல வேதத்தை படிக்கலாம். Anybody who says you feel bored as you read the scripture, I would tell you to kneel straight and read Psalms 136 so that you would be encouraged and you would have a new energy and strength to continue to pray. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்கள் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். Today, the most important and special thing that I would like to tell you is our eyes have to be enlightened. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இப்படி ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சரியாக அது எங்கிருக்கிறது என்று நான் கொஞ்சம் பார்த்துதான் நான் சொல்லணும். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா கண்களிலே கலிகம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவங்க படிங்க. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உங்கள் கண்களுக்கு கலிகம் போட வேண்டும் என்று
உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். Let's turn to the book of Revelation, chapter 3, verses 18. It says, I counsel you to buy of me gold tried in the fire, that you may be rich, and white clothing, that you may be clothed, and the shame of your nakedness does not appear, and anoint your eyes with eye salve, that you may see. இந்த கலிகம் என்று ஒரு மருந்து இருக்கிறது. அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க. அது ஒரே ஒரு சொட்டு இந்த கண்ணு ஓரத்துல ரெட்டைக்குள்ள வச்சு இந்த பக்கம் வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டும், தலைவலி எல்லாம் விட்டுரும். My beloved people, if you have pain in your eyes or if you do not have a clarity in your vision, there's a medicine called eye salve that will be available in the country medicinal shops, stores basically. If you use it, your tears will roll out from your eyes and it will be clear. எனக்கு போட்டு இருக்கிறேன். மெடிக்கல்ல இருந்தல்ல ஒரு சகோதரி அதை செஞ்சிருக்கிறாங்க. I have used it not from the medical, but a sister had helped me to do it. அவங்க ஒரு புது பானைய வச்சு அது மேல ஒரு மிளகை தேய்ச்சி அது மேல கொஞ்சம் சுக்கு தேய்ச்சி அது மேல கண்டங்கத்திரிக்காவில் இருக்கிற அந்த பசைய தேய்ச்சி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து 2 கண்ணுல வச்சாங்க. அதை வச்சா அந்த அம்மா உதவாங்காம இருக்கவே மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே உட்கார்ந்தவன் நான் ஒருத்தன் தான். என்னைய வரைக்கும் அந்த இல்லத்தூர்ல அது ரெக்கார்ட் பிரேக். In the part belongs to Andhra, it's called Illattur. In that place, the sister generally does it for many people, but nobody has not left without hitting her because it's such a painful process. She'll use kind of spices and herbs in a pot. They would spread along with this, and then they'll use it in the eyes. அன்னையோட ஜன்னி எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஜன்னியே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்கள் யாருக்கெல்லாம் திறக்கப்படுகிறதோ அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள், பிரகாசிப்பார்கள், பிரகாசத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். My beloved people, those who have their eyes open, those who have their brightness in their eyes would definitely enlighten, would definitely help others to enlighten, and would ensure that people, those who look up to the God, also looks enlightened. சங்கீதம் 34:4 வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. If we could turn our scripture to Psalms 34:4, it says, they looked unto him and were radiant, and their faces were not ashamed. 5 34:5 சாரி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் பிரகாசிப்பிக்க வேண்டும். எத்தனை பேரை நீங்க கண்கள் பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்க? My beloved children of God, our eyes should be enlightened. How many of you feel that our eyes should be enlightened? இந்த ஹியூமன் பாடியில இருக்கிற இந்த ஐஸை கிளியர் பண்றதுக்கு ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனா இன்னர் மேன்ல இருக்கிற ஐகளை கிளியர் பண்றதுக்கு வசனம் தான் இருக்குது. My beloved people, to clear our vision, to make sure our vision is right, we have a lot of ophthalmologists and eye hospitals, but to clear the inner eyes, to clear the conscience, the only scripture is available. நான் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் என் சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குடும்பமும் ஏன் இன்னும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் காணப்படவில்லை என்றால் உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய கண்கள் பிசாசினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறது. If I could tell it very clearly, the people in the church, the sisters in the church or the brothers in the church are yet to develop spiritually. There is a lacking in spiritual growth. The reason behind this is your eyes are not yet enlightened. It's still dark. ஆகவே இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவராகிய கலிகத்தை நம்முடைய கண்களிலே உள்ளான மனுஷனிலே போடும்போது நாம் பிரகாசம் அடைகிறவர்களாக மாறுவதற்கு தேவன் நம்மேல கொஞ்ச நேர கிருபையை வைத்திருக்கிறார். And today I would like to tell you all, when we apply the eye salve, which we consider the Holy Spirit himself as an eye salve for our eyes, when we use the Holy Spirit, use the benefits of Holy Spirit
to develop ourselves spiritually, definitely I would tell you, this is the little time grace that God has given unto us. ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு கடன் இருக்கும். கைமாற்றலா வாங்கணுமோ, லோன் வாங்கணுமோ, ஏதோ ஒரு விதத்திலே இருக்கும். அதனால நாம் செத்து போகிறது இல்லை. எப்படியாகிலும் சாப்பிடுறோம், உடுத்துறோம், எல்லாம் பண்றோம். ஆனா சபையில மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஏதோ ஒரு சாக்கை சொல்லி நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதனாலேதான் நாம் பிரகாசிக்கப்படாமல் இருக்கிறோம். My beloved people, there might be debt. We could have got loans, we could have borrowed from someone for emergency reasons, but we still live, we still eat, we still dress up, we do not die, we do not put ourselves to death. But when it comes to spirituality, when it comes to the church, we are ready to give reasons for not attending the church, for not attending any prayer, and this is called that we haven't developed ourselves spiritually, rather having a great darkness in our inner man and in our eyes. கணவன் மனைவி உறவிலே விரிசல் இல்லாத ஒருவரும் இல்லை. சிலர் எங்களுக்கு விரிசலே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில கமிட்மெண்ட் ஆகக்கூடாதபடிக்கு அவங்க பிரிவிலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கோபம் வரத்தான் செய்கிறது, கசப்பு வரத்தான் செய்கிறது, விதண்டாவாதம் வரத்தான் செய்கிறது. My beloved people, here we have many families in our church. You might have disputes between yourself, between husband and wife. There might be quarrel, there might be misunderstanding, there might be lot of things happening between you. Nobody could say that no, we are very perfect. If someone says you are very perfect, then you are hiding something completely that cannot be revealed. Let me tell you very clearly, anything could be there, but when you put God first, you can overcome them. புருஷ மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க. மனைவி சோத்து ஆக்கி வச்சா புருஷன் சாப்பிடுறான், மனைவி சாப்பிட மாட்டா. புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல தான் எல்லாம் வாங்குவாங்க. மனைவி வாங்கிக்குவா, எல்லாம் செய்வா, சாப்பிட மாட்டா. இதெல்லாம் ரொட்டீனா நடக்கும், அதே வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா மெயினா அவங்க செய்யற வேலைன்னா சோபைக்கு வர மாட்டேன், என் புருஷன் சண்டை போட்டுங்கிறான், என் மனைவி சண்டை போட்டுங்கிறான். இவங்க சுத்தி சுத்தி வந்தா எங்க வச்சிடறாங்கன்னா கைய சபைக்கு வர்றதுல வைக்கிறாங்க. ஆனா இப்படி புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மனைவி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லணும், புருஷன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லணும், சம்பளம் வேணாம்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா சபைக்கு ஏன்னா சமாதானம் இல்லை. வேலைக்கு போறதுக்கு சமாதானம் இருக்கா? சாப்பிடறதுக்கு சமாதானம் இருக்கா? புருஷன் சம்பாத்தியத்தை கையில வாங்க சமாதானம் இருக்கா? மனைவி துவச்சு வச்ச உடைகளை உடுத்த சமாதானம் இருக்கா? அதுக்கெல்லாம் நமக்கு முடியுது. ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல முடியலன்னா கண்கள் பிரகாசிக்கப்படவில்லை, திறக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். My beloved people, many families, many husband and wife will have a misunderstanding, will have quarrels. That's quite normal. But they do not stop getting the wages. They do not eat. They do not stop eating food, or they do not stop cooking. They do everything, and the other opponent would definitely have it. They consume it. They have when it comes to worldly things, they definitely do it. There's nothing like a stop. They don't say, no, I wouldn't do because there is a quarrel, because I don't have peace in my mind. But when it comes to church, if we ask them, why did you not turn up to the church? They would say, I did not have peace in my heart, peace in my mind, so I did not turn up to church. This is the reason. This can never be a reason when it comes to church, because if this is going to be a reason, which means your heart is still dark and it's not enlightened. நான் முதல்ல சொல்லிட்டேன், யாரையும் துக்கப்படுத்துற பிரசங்கம் என்கிட்ட கிடையாது. ரியாலிட்டியா நான் பேசுறேன், ரியலா பேசுறேன், ரியலா பேசுறேன். In the beginning, I had mentioned it very clearly. It's my script, my messages are not to hurt anyone. I'm talking the reality that's happening in the families. ஃபுல் டைமா கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு மேல ஊழியத்துல இருக்கிறேன். திருமணமாகி 36 வருஷம் ஆகுது. எனக்கும் என் மனைவிக்கும் கசமசா வரல நான் சொல்ல முடியாது, வரும். ஆனா பைபாஸ் பண்ணி போய் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வந்து நிறுத்தும் போது எல்லாம் அங்க எரஸ் ஆகிவிடும். My beloved people, it's more than 41 years I am in full-time ministry,
And it's been 36 years since we are married. I wouldn't say there is no misunderstanding between me and my wife a single day, or I wouldn't say there's no quarrel or fight between us. It is there. It is always there. But when we bring God first and the love of God midst of us, definitely everything would vanish. நான் ரொம்ப நல்ல மனுஷன். கோபம் வந்துச்சுன்னா வீட்டுல சாப்பிட மாட்டேன். அந்த அம்மா கோபம் வந்துச்சுன்னா சாப்பிடாம இருப்பாங்க. சோறெல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடும். அவங்க பாவம் அத்தான் சாப்பிடலன்னு கருவாடா காய்வாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய துரோகி பாருங்க. அந்த அனுபவங்களை எல்லாம் நாங்க கடந்து வந்திருக்கிறோம். In the beginning days, in the olden days, what happens is when there is a fight in the family, I wouldn't eat at home. I would go out, and Pastor Amma wouldn't have a meal saying that I went out, I did not eat anything, but I would be secretly having my meal in a hotel. See how good am I? எதற்காக இவைகளை சொல்லுகிறேன் என்றால், கண்கள் திறக்கப்பட்டவர்கள் புருஷன் சண்டை போடுறான்னா அவனுக்காக ஜெபிப்பாங்க. கண்கள் திறக்கப்பட்டவங்க மனைவி சண்டை போடுறாங்கன்னா அவளுக்காக ஜெபிப்பாங்க. இந்த ரெண்டு பேருடைய ஜெபம் மாறி 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 போய் பிசாசு தலைமையில நொக்கு 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 நொக்கி அவனை அட்ரஸ் இல்லாம பண்ணி இங்க bind us together in love in the name of Jesus. My beloved people, what I'm trying to explain to you is when we have the love of God in midst of us, we would definitely pray for each other. Whatever the quarrel is, whatever the situation is, however it could have been raised, but we would have to pray for each other. When we pray for each other, what happens is the devil will be ashamed, the Satan will be put to shame, and the love of God will bind us together. இதுவரைக்கும் நான் முகவுரையை முடித்திருக்கிறேன். இப்பொழுது பொருளுரைக்கு நான் வருகிறேன். I have just finished the introduction. I would like to continue to the sermon. இப்பொழுது நாம் பொருளுரைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை உங்களுக்காண்டி நான் வாசிக்கிறேன். Let's turn to book of Ephesians chapter 1 verses 17 to 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு அருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and revelation in the knowledge of Him, the eyes of your understanding being enlightened, that you may know what is the hope of His calling, and what is the riches of the glory of His inheritance in the saints, and what is the exceeding greatness of His power towards us who believe, according to the working of His mighty power. முதலாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியதை பவுல் அழகாய் சொல்லுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். Firstly, here to open our eyes, Paul tells it very beautifully in this verse, saying that I am praying so that you shall receive the eyes that is being enlightened. எதிலே நமக்கு பிரகாசமுள்ள கண்கள் வேண்டும் என்றால், தெளிவான ஒரு பார்வையோடு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவர்களாக நின்று உலகத்தை ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ள என் குடும்பத்திற்குள்ள சபைக்குள்ள கட்டி எழுப்புகிறதற்குரிய பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு வேண்டும். Why do we want an enlightened eyes? Enlightened eyes would help us to grow spiritually in the church, in the family, in the society, and would lead us to the kingdom of heaven. That is the main reason for why Paul is requesting God to provide us enlightened eyes. இங்கே பவுல் எபேசு சபைகளுக்கு சொல்லும்போது 16வது வசனம் சொல்றார், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று சொல்லுகிறார்.
Here Paul, as he writes to the church of Ephesus, he says in the 16th verse, cease not to give thanks for you, making mention of you in my prayers. இது சாத்தியம்தானா என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் சாத்தியம்தான். If you ask me, is it possible for anybody? It is possible for everyone. நீங்கள் முயற்சி எடுத்தால் எல்லாமே சாதிக்க முடியும், சாதனைகள் படைக்க முடியும், சாதித்து காட்ட முடியும். If you take effort, if you try, you can definitely accomplish, you can fulfill, and you shall accomplish anything that comes your way. மண்டை இருக்குங்கட்டியும் சலிவிடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது உண்மையா இருக்குமானால் நான் சொல்லுகிறதும் உண்மையான காரியம். உங்களால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஜெபிக்க முடியும், இடைவிடாமல் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க முடியும். When the word says, until you have your head, the chillness or the cold wouldn't leave you. Likewise, let me tell you, until you have opened eyes, you shall continue to worship Lord. முதலாவது நம்முடைய கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொண்டது நோக்கம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதிலே வர வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அவ்வளவே நானும் வேண்டிக் கொள்கிறேன். Firstly, let's see why Paul prayed, for what purpose or for what motive he prayed this way, to have an enlightened eyes. He is saying very clearly, let the spirit of wisdom and revelation in the knowledge grew in people, and that's the reason he prayed for a better understanding so that our eyes are enlightened to get it better. Likewise, I would also pray for it. மூன்று நபர்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. To understand three different personalities, it's important for us to have enlightened eyes. பிதாவாகிய தேவனை நாம் அறிய வேண்டும், குமாரனாகிய இயேசுவை நாம் அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரையும் அறிய வேண்டும். இதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. To understand, to get the knowledge, to understand the Father, the Son and the Holy Spirit, we definitely need an enlightened eyes. இந்த மூன்று நபர்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறேன். ஒரு கோழி முட்டையை எடுத்துக் கொள்ளுங்கள், அதன் மேலே ஓடி இருக்கிறது, பார்க்க முடிகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து. To explain you in detail about this three personalities, I would like to give you an example of an egg. When you see an egg, there is a shell, and that is God, Christ. No, Father, Father. Christ. கவனிச்சது அவங்க பொண்ணு மேல போயிட்டு இருக்கு. சரி, கவனிங்க. அந்த ஓடு நம்மளால் தொட முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதுதான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுதான் கிறிஸ்து கிடையாது. My beloved people, to make you understand, I would like to tell you this particular shell of an egg is considered, to make it clear for you, I would tell you this could be Christ so that we can touch or feel it, and this is what it is. அதற்குள்ளே திரவமாக ஒயிட்டா இருக்கும், அது பிதாவுக்கு அடையாளமாக வைக்கிறேன். The white layer that's inside the shell, that is the example to reflect Father. அதுக்குள்ள ஒரு மஞ்சள் கரு இருக்கும். அந்த மஞ்சள் கருவை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா. மஞ்சள் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த மஞ்சள் கருவை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக வைத்து சொல்லுகிறேன். இந்த மூன்று இயேசுவோ பிதாவோ பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. That is one of the example only. So when we see there is also an egg yolk which is yellow in color, we generally use turmeric to clean anything. So I would like to resemble this to it and tell you very clearly, Holy Spirit sanctifies us, cleans us, and ensures that we are holy by faith. This is the white or the shell or the egg yolk is not Father, the Son and the Holy Spirit. I'm just telling this as an example to make it clear for you. இந்த மூன்றையும் தண்ணீரிலே வைத்து அவிழ்ப்பீர்கள் என்று சொன்னால் மூன்றுக்குள்ளேயும் மாற்றங்கள் வரும். ஓடு
ஓடாக இருக்கும். ஆனால் வெள்ளை கரு அது நல்ல ஒயிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவும் முட்டை மாதிரி இருக்கும். அதாவது ரவுண்டா ஷேப்ல இருக்கும், நிலா மாதிரி அழகா இருக்கும். இந்த மூணும் சேர்ந்ததுதான் எப்படி ஒரு முட்டைன்னு சொல்றோமோ அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஒன்றாகவே இருக்கிறவர்கள் இவர்கள் தான். As you boil this particular egg, which has 3 different layers in it, when you boil it, it gives us a good flavor, it gives us a good energy of protein. Likewise, when we have the Father, the Son and the Holy Spirit in our lives, definitely we would have an enlightened உங்களுக்கு life. புரியறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்றேன். ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கிறீங்க, அதுக்கு உருவம் கிடையாது, அது பிதாவுக்கு அடையாளம். அதே டம்ளரை கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்தா ஐஸ் கட்டியா வருது, கையில என்ன பண்ணலாம், வச்சு பார்க்கலாம், அதுக்கு உருவம் இருக்கிறது. அதே ஐஸ் கட்டிய ஒரு வாளியில போட்டு சூடு ஏத்தனா அது ஆவியா என்ன பண்ணுது, வேகப்பட்டு ஆகி போகுது. இதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான. ஒரே தண்ணி உருவம் இல்லாதது, ஒரே தண்ணி குளிர்ச்சியானால ஐஸ் கட்டியா மாறுகிறது, ஒரே தண்ணி வெப்பத்தினாலே வேப்பரேட் ஆகிறது. இந்த 3 தண்ணியாக தான் இருக்கிறது, ஆனால் வேறு வேறு வேலைகளை செய்கிறது. அதே போலவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். My beloved people, let me give you another example. For example, when you take water, when we fill water in a tumbler, it does not have any image or a shape in it. But when we freeze it, it turns out to be ice. No, when the water, which is imageless, I would like to consider it to be God. And when we freeze it, it turns into ice. When we have it in our hand, we could feel the chillness, and that is Jesus. And when we put it in a pan, it evaporates and the steam goes out, and that is the Holy Spirit. So all these 3 is very important. Unless and until it doesn't have any image, it doesn't have anything. Water is imageless, and as we all know. But I would tell you, when these 3 things happens, likewise the Father, the Son and the Holy Spirit are 3 different personalities, but they are one God who acts at different times when required. எல்லாத்துக்கும் ஒரு விதமான விஞ்ஞானத்துல H2O தண்ணீருக்கு வச்சிருக்கிறாங்க. அது குடிக்க முடிகிறது, குளிக்க முடிகிறது. சோ எல்லாவற்றுக்கும் அது பயன்படுகிறது. அதே தண்ணீரை ஃப்ரிட்ஜர்ல வச்சா ஒரு பானை தண்ணீர் ஃப்ரிட்ஜர்ல வைக்க முடியாது, கொஞ்சம் தான் வைக்க முடியும். ஐஸ் கட்டியாவது அதை கையில எடுத்து என்ன பண்றோம், பாக்குறோம், காயப்பட்ட இடத்துல தேய்க்கிறோம். அதே ஐஸ் கட்டில சர்க்கரையும் பாலும் மிக்ஸ் பண்ணிட்டா ஐஸ்கிரீமாவும் மாறி போகுது. அதே ஐஸ் கட்டிய தண்ணியில கடாயில போட்டு இது பண்ணா தண்ணி நல்லா வெந்து வரும்போது ஆவி பிடிக்கிறோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த தண்ணீரையும் முட்டையும் எப்படி அறிந்திருக்கிறோமோ அதே போலவே நம் தேவனாகிய திரியேக தேவனை நாம் அறிந்து கொண்டு விட்டால் நம்மை யாரும் குருடர்களாக்கவே முடியாது. குருடர்களாகவே இருக்க மாட்டோம். தேவனுக்காக சாதனைகளை செய்வோம். My beloved people, in the world, the chemical term for water is H2O. This does a lot of things. We can use it to drink, we can use it for bathing, and we could also use it as we require in form of ice, in form of, ice can be used for many things. Let me tell you very clearly, likewise the Father, the Son and the Holy Spirit are more or less compared to liquid, solid and evaporated state, so that we understand it better. When all these 3 is within us, our soul, our spirit and our body is enlightened with a vision that God wants us to understand. And let me tell you very clearly, unless and until we realize all of this, we are called people with enlightened eyes. If we don't realize it, then we are people with the dark eyes. நம்முடைய சரீரங்களை பாருங்க, தோல், மாம்சம், எலும்பு, இந்த 3 இணையம்தான் சரீரம். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கலாம். To make it very clear, I would like to highlight from book of Isaiah chapter 11 verses 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து
ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளின் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். And there shall come forth a rod out of the stem of Jesse, and a branch shall grow out of his roots. And the Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. முதல்ல என்ன சொல்றாரு? ஞானத்தையும் உணர்வு. ஞானம் உணர்வு இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்புறம் ஆலோசனையும் பலனும் ஒன்றா இருக்கிறது. அப்புறம் அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மூன்றும் ஒன்றா இருக்கிறது. As we look up to it, it says the spirit of wisdom and understanding is one part, the spirit of counsel and might is the next one, and the spirit of knowledge and fear of the Lord is the third one. These three things have two actions each, and this goes together. இந்த மூன்றுக்கும் ஒரு வேலையை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த மூன்று காரியங்களையும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். Holy Spirit has given three different works, three different acts for these spirits, and we are going to see it in short. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேலை செய்வதற்கும் குடும்பத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் நமக்கு தேவையானதை ஆவியானவர் தந்திர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன தேவை? ஞானம் தேவை, உணர்வும் தேவை. இந்த ஞானமும் உணர்வும் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெற்றி இருக்கும். My beloved people, to have a victorious life in your public life or your private life or your spiritual life, so many things are required, but I would highlight few points which says the first thing is the spirit of wisdom and understanding is very important for you to prosper. ஞானம் என்பது என்ன? நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்ள செய்வது ஞானம். What is wisdom? Wisdom is something that helps you to understand what is good and what is bad. உணர்வு என்பது என்ன? சென்சிட்டிவான ஒரு காரியத்திற்கு பேர் தான் உணர்வு. அந்த உணர்வு தொடுதல் இருக்கும், அந்த உணர்வில எல்லாம் இருக்கும். அந்த உணர்வு இல்லாத மனுஷனுக்கு பேர் தான் மென்டல் டிசார்டர் பர்சன். அவனுக்கும் உணர்வு இருக்குது, சாப்பிடுறான், பசி எடுத்தா, தூங்குறான், தூக்கம் வந்தா, இஷ்டத்துக்கும் பேசுறான். ஆனா அவனுக்கு என்ன இல்ல? ஞானம் இல்லை. அதனால டயக்னோஸ் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம ஞானம் இருக்கிறோம், உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம், எல்லாவற்றையும் டயக்னோஸ் பண்ணக்கூடிய கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்ச நேரம் கிருபை. What is understanding? Any living beings should have a spirit of understanding so that they realize what is a good touch or a bad touch, what is getting into us and all of this. So people, those who have a spirit of wisdom and understanding are the people who could prosper in their life, and we are also a blessed people with this understanding and wisdom. Spirit of understanding and wisdom, this is the little time grace that God has given to us. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. லிசன் மீ. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் பலப்படுவீர்கள். I'm not sure how many of you could understand this. If you could understand it, really you shall be blessed and you shall be strengthened in your spiritual life. I would highly request you to try to understand the sermon. ஆலோசனை பலன். சிலர் பலனோட வேலை செய்வாங்க, முரட்டுத்தனமா வேலை செய்வாங்க. அங்க நாலேஜ் இருக்காது, ஆலோசனை இருக்காது. சிலர் பாருங்க சொன்னாதான் செய்வாங்க, தானா செய்ய மாட்டாங்க. சிலர் பாருங்க தானா செய்வாங்க, பலனோடு செய்வாங்க. இதுதான் ஆலோசனையும் பலன். My beloved people, there is a spirit of counsel and might. Some people would possess the spirit of counsel. They would do only whatever is told to them to do, and they doesn't do what is not told. But there are people, those who work with might,
but they don't work with a good counsel and understanding. But there are people who would work with a good spirit of understanding and counsel and might. These people are chosen by God and who have the little time grace filled in them. இங்க ஸ்ட்ரென்த் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலன், எப்படிப்பட்ட பெலன்? ஆலோசனையோடு இணைந்த பெலன். சிலர் மாக்குன்னு வேலை செய்வாங்க, ஆனா என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. ஆலோசனையோட செய்வாங்க, வெற்றிகரமா செய்து முடிப்பாங்க. அப்பதான் நம்ம அவங்களை கேட்போம், அறிவு இருக்குதாடா, படிச்சிருக்கிறிய, உனக்கு இது கூட செய்ய தெரியலையா, என்னடா படிச்சிருக்கிற, முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, பலன் இருக்கும், ஆலோசனை இருக்காது. அங்க நாலேஜ் வேலை செய்யாது, காலேஜும் வேலை செய்யாது, கர்த்தருடைய கிருபைதான் வேலை செய்யும். இந்த ரெண்டும் இருக்கிறவங்க சக்சஸா இருப்பாங்க. When people possess just the spirit of might and not the spirit of counsel, whatever they do with great strength, whatever they do with their full energy wouldn't really work good for us, because we would in turn ask them, don't you have any sense or any common sense or any knowledge to do this? If you don't have, you should have checked with someone. People, those who don't possess this kind of might without counseling, definitely the work, whatever they do, would end up with a failure. But people, those who take the counsel and then work with a little strength, also would possess good things and they would accomplish anything with better faith. இங்க அடுத்தவங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியான். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியானவர். சிலருக்கு அறிவு இருக்கும், கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. சிலர் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, அறிவே இல்லாம இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு கண்டிப்பா அறிவும் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவங்க கிட்ட அறிவு இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இருக்கும். இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. Next to the spirit of knowledge and fear of the Lord. When we see many people who have knowledge but they don't possess the fear of the Lord. People, those who don't possess the fear of the Lord, cannot accomplish anything with their worldly knowledge, anything with the knowledge that they have, because the fear of the Lord is something very important for anybody who could do anything for the glory of God as well as for their own work. But let me tell you, when the knowledge and the fear of the Lord works together, it will definitely bring victory and you shall be blessed. முதலாவது நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஞானத்தையும் உணர்வு, ஞானம் உணர்வு. இரண்டாவது சொன்னேன் ஆலோசனை பலன். மூணாவது சொன்னேன் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மூன்று காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த மூன்றும் இருக்கும். அவங்க முக்கியமா எல்லாவற்றையும் செய்ய சாதனையாளர்களாக இருப்பாங்க. My beloved people, as we just meditated on this, I would like to highlight on the three things again. First, the Spirit of the Lord shall rest upon us, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and the fear of the Lord. When people, you or me, whoever it is for that matter, when we possess all these things together, all these spirits together, definitely we are called people with enlightened eyes, and people, those who don't possess this, considered to be people with dark eyes, and everyone have to possess this so that they get the eyes of enlightened eyes, so that they understand things better and walk through kingdom of God. இரண்டாவதாக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்கு தேவை என்று சொன்னால், நான் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் நம்மை அழைத்ததினாலே, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகிறதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. Secondly, let me tell you, why do we need and
enlightened eyes, it's because we have to know that what the hope of calling is and what is the riches of the glory of his inheritance in the saints. To understand this, we definitely need enlightened eyes. இங்கே ரெண்டு காரியங்களை ஆவியானவர் அடித்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஒன்று அழைப்பு, இன்னொன்று சுதந்திரம். Here, Holy Spirit insists and shows us two important things which is very necessary for every one of us. The first thing is the hope of his calling. The second thing is his inheritance. என்னை நீங்கள் கவனிக்காவிட்டால் நான் சொல்லுகிறது ஒன்றும் இருதயத்திற்கு போகாது. ஒரு காதிலே போய் மறு காதிலே வெளியே போய்விடும். வெளியே போய் கேட்டால் பிரசங்கம் நன்றாய் இருந்தது, புரியவில்லை. பிரசங்கம் நன்றாய் இருந்தது, தூங்கிவிட்டேன். இதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா கவனி. If you do not look up to me, if you do not listen to me, you will not understand anything. You would go out and say, the sermon was very nice, it was so good, but I don't understand anything. Or you would say, the sermon was too good, but I slept off. So please listen carefully. ரொம்ப இறங்கி பேசுறேன், இந்த தமிழ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஜெயிச்சிட்டா பெரிய ஆளுங்களா பிரகாசிப்பீங்க. My beloved people, I'm giving you basic examples and explaining it to the base level. If you could understand it really well, then you shall be victorious and you shall be people with a great radiance. And please try to understand. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் விளக்கி காண்பிக்கிறது. My beloved people, I would like to highlight a verse from 1 Corinthians which says that we are called by God. நீங்க படிச்சா கூட லேட் ஆகும், நானே படிச்சிடுறேன். கவனிங்க பிரியமானவர்களே, தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்றும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. If we could turn our scripture to 1 Corinthians chapter 1 verse 1 and 2, it says, Paul, called to be an apostle of Jesus Christ through the will of God, and Sosthenes our brother, unto the church of God which is at Corinth, to them that are sanctified in Jesus Christ, called to be saints, with all that in every place call upon the name of Jesus Christ our Lord, both theirs and ours. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்க. எங்க கொரிந்துவிலே சொல்லுது, எங்க சாந்தி நகரிலே அல்லது மறைமலை நகரிலே இயேசுவின் மனதிருக்க ஜப வீட்டிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆல்ரெடி ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பெற்று ஆராதித்து அப்பம் விற்கதில் அந்யோன்யத்திலும் இருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். Here it's mentioned at people of Corinth. Here I would like to replace it with people here in Shantinagar or people in Jesus Compassion Prayer House or people in Marimalai Nagar. I would tell you, we are sanctified by the blood of Jesus through the baptism and attaining the Holy Spirit, anointment of Holy Spirit. We are being sanctified and we are placed. அப்போ நம்ம யாரு? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்கள், பரிசுத்தம் ஆக்கிக்கொண்டே இருக்க போகிறவர்கள். Therefore, who are we? We are people who have attained salvation and sanctified ourselves, who have attained purity, who are still continuously trying to attain purity and continuously to be pure. இரண்டாவது குரூப் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். The second group he is talking about, those who are called to be saints. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். People, those who are called to be saints. அப்போ பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அதாவது ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாயிருந்து
ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாயிருந்து ஞானஸ்தானம் எடுக்காமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவரோடு கூட வாழுகிறவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். Who are called to be saints, people those who were chosen by God, people those who were called by God, who were ready to be baptized, yet not baptized, but received the infillment of Holy Spirit, are also called to be saints. நம்மை தேவன் அழைத்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு. அந்த பரிசுத்த அழைப்பில் அழைக்கப்பட்ட நாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். We have been called to be saints, we have been called to be holy, and people, you and me, who have been called to be holy and who have been called to be pure, God wants to understand that we are called in His riches. இரண்டாவதாக சொல்றாரு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்கள். Secondly, he says, we are a part of inheritance that the saints have received. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்றால் என்ன? அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மேலானவைகளை தேடுகிறவர்கள். ஆகவே இந்த பூமிக்குரிய பாரமானவற்றை பாவமானவற்றை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தனக்குள்ளே தோன்ற பண்ணின உருவாக்கின தொடங்கின இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறவர்கள். இவங்க தான் யாரு? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைகிறது. My beloved people, who are called to be a part of the inheritance of the saints. What is the inheritance of the saints? It's not talking about the worldly blessing. It's completely talking about the riches in glory and the highness of power that they could attain in the kingdom of God. You have been called, I have been called, we are called to live as a life of saint, to be holy and attain the inheritance that God has kept to us in whatever we do, wherever we go. In our worldly run, we are expected to be patiently doing it, and we were born to live for God, and the days that we live, we are expected to live as a testimony, and that's what the purpose that we are here for. நீங்கள் கிறிஸ்தவத்திலே வளர்ந்திருக்கிறீர்கள் என்று தைரியமாய் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த காரியங்களை அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், இந்த ரெண்டு கூட்டமும் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்கிக் கொண்டு அதற்காக வாழும்படி தீர்மானித்து ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி ஜெயிக்கிறவர்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அதுதான் ஜீவ கிரீடம். And everything has raised us up together in the richness of His glory and made us sit together in heavenly places in Christ Jesus. This makes the two things come together, and we are expected to understand the riches of His glory and to be a part of inheritance that God has kept for saints, and we have to patiently go in this run so that we shall attain the kingdom of God. எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? How many of you like cricket? மற்றவங்க பிடிக்காதா? எத்தனை பேருக்கு நடிகர்கள் பிடிக்கும்? How many of you like actors? என்ன கிரிக்கெட் விளையாடுறவங்க பாருங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நோக்கம் மேலே ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களே பாக்குறாங்களே பார்வையாளர்கள், அவங்க மேல போகாது. அவங்க பால் மேலையும் பேட் மேலையும் தான் அவங்க கண் இருக்கும். இதுதாங்க பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை அடைகிற மகிமையின் ஐஸ்வர்யம். பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. எல்லாவற்றையும் உதறி தள்ளுவாங்க. தனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை அடைய வேண்டும் என்று தியாகம் செய்வாங்க, தத்தம் செய்வாங்க. இவங்கதான் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே கர்த்தருடைய கண்களை பெற்றவர்கள். My beloved people, as we all know, the people, the players in the ground, they wouldn't focus on the audiences. Rather, their focus will be only on the bat and the ball. Let me tell you very clearly, as they concentrate on the and focus on the ball and the bat, they would attain the great richness that is required for them. They would go through victory. But here, for us, we are here to understand the riches that God has kept in glory and to take part in the inheritance of the saints so that we take part in the kingdom of
heaven. ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்கள் பக்கத்துல யார் ஓடி வர்றாங்க, முன்னாடி யார் ஓடுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கட்டி வச்சிருக்கிற ரிப்பன் இருக்குது, அந்த ரிப்பனை மாத்திரம் பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு முன்னாலே போடப்பட்டிருக்கிற அந்த பாதையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு, பக்கத்துல பாதையிலும் போக மாட்டாங்க, இடது பக்கம் பாதையிலும் போக மாட்டாங்க. ஒரே பாதையில ஒரே மூச்சா ஓடி ஜெயிக்கிறது எப்படியோ அப்படியே பிரகாசமுள்ள மனக்கண்களை அடைந்தவர்கள் கிறிஸ்துவை, மகிமையின் நம்பிக்கையை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் எதையும் பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்து வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் அடைய விரும்புகிறவர்கள் தான் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர்கள். My beloved people, like athletes, if you were to think about them, they would just concentrate and focus on the ribbon that's been tied there, on the finish portion that's been mentioned. Rather, they wouldn't think about the people, those are the competitors, because they are focused on one particular thing. As we expected to focus on the kingdom of God, we are called to be people with enlightened eyes so that we look up for the glory in riches and to attain the inheritance of saints. ஒரு 10 நிமிடங்கள் புரிந்து வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு மூன்றாவது சம்பவத்தை நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Thirdly, Paul says, may give unto you the spirit of wisdom and eyes of understanding be enlightened, and to understand what is the exceeding greatness of his power towards us who believe, according to the working of his mighty power. விழிப்பா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கூப்பிடுறவங்க சத்தமே ஹல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே. இந்த வசனத்திலே பவுல் எபேசு சபைக்கு தெளிவா சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தின் அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டுமா? எப்படி என்றால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எப்படி எழுப்பினாரோ அதே போலவே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உடையவர்களாய் வாழ்கிற நாமும் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக போனாலும் இயேசு உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்து மறுரூபமாகி இயேசுவை தரிசிப்போம். உயிரோடு இயேசுவின் வருகையில நாம் உயிரோடு இருந்தால் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சந்திப்போம். இந்த ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு மனக்கண்களை தர வேண்டும் என்று உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். As Paul wrote this to Ephesus church, people of Ephesus, I would like to tell you all, this talks about the God's performance in Christ as he raised him from the dead. Likewise, when we understand the spirit of knowledge and power, understand the exceeding grace, exceeding glory of his inheritance in saints, and also understand the exceeding greatness of his power towards people who believe, according to the working of his mighty power, we are also expected to raise up from the dead. We might have died through multiple reasons, through multiple things, but God will definitely bring us back from dead as Christ was risen. And let me tell you very clearly, firstly, people who are dead will rise up as they ready to meet Christ. But when there is a rapture, if we are alive in his greatness,
we shall also seek him. We shall not be left alone. We are yet to get prepared for it. If you're not, please prepare yourself for the rapture so that we are blessed. And this is the enlightened eyes that God is talking about. ஆமென். இந்த 3 வசனங்களையும் 7 வாரம் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதை சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருந்து உங்க அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ள பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நமக்கும் பங்கு உண்டு என்பதை மறந்து விடாமல் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கும் உங்களுக்கும் தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். I should have shared this 3 verses as a sermon for 7 weeks, yet I have given you the introduction of all this in crisp and short. Let me tell you very clearly, let us be with the people of enlightened eyes. Let us understand the riches, glory that God has kept for us. Let us understand that we are here to take part in the inheritance of saints. Let us also understand His exceeding greatness, like He brought Christ back to life. We are also expected to look for that greatness, and let's get prepared for the rapture, and God bless you all. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாம்.